சேது, அதாவது தமிழ் சினிமாவை சேதுக்கு முன் சேதுக்கு பின் அப்படின்னு பிடிக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம். பாலா என்கிற ஒரு மகத்தான கலைஞன் இந்த திரையுலகுக்கு கிடைக்க வைக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த படத்தை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. நம்ம சியான் விக்ரம் இன்னைக்கு இந்திய சினிமாவை பெருமைப்படக்கூடிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அவருக்கு முதல் வெற்றி திருப்பு முனையாக அமைந்த படம் தான் அந்த சேது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பாலாவின் நண்பரும் சேது படத்தில் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிந்த நம்ம இயக்குனர் பருத்திவீரன் அமீரே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, சேது படம் சந்தித்த மாதிரி ஒரு படம் அவ்வளவு தடைகளை சந்திச்சிருக்காரு. பாலா கஷ்டப்பட்ட மாதிரி எந்த ஒரு கலைஞனும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். ஏன்னா 1993 இந்த சேது படத்துக்கு பூஜை போடப்பட்டு அகிலன்கிற பேரில் அப்போவே ட்ராப் செய்யப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பாலா நாயா பேயா அலைஞ்சு சசிகுமாரோட உறவினர் ஒருத்தரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சேதுங்கிற பேர் அந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இந்த படைப்பாளிகள் சங்க பிரச்சனை வந்துருச்சு. படைப்பாளிகளும் அப்புறம் இந்த இவங்களும் பெப்சி தொழிலாளர்களும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நின்றுச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஷூட்டிங்கை பண்ணி 2 வருஷம் கேப் விட்டு ஷூட்டிங்கை பண்ணி முடித்து பார்த்தா படத்தை போட்டு பார்த்தா படத்தை வாங்குறது யாரும் கிடையாது. நாங்களும் 100 ஷோக்களுக்கு மேலே ஓடுறோம். தியேட்டருக்கு வராமையே 100 நாட்கள் ஓடிய படம் தான் இந்த சேது. ஸோ அப்படி பார்த்து யாருமே வாங்க வரல. ஆனாலும் கூட எங்களுக்கு சோர்வு அடையாமல் பார்த்து கொள்ள சில பல ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. மிக முக்கியமான ஒரு சம்பவம்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நானும் நம்ம சித்ரா லட்சுமணன் சாரும் பார்த்தீங்கன்னா சேது படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பிரசாத் லேபில். ஏன்னா அந்த படத்தை இன்றைக்கி யார் வாங்க போகிறாங்க பார்க்க வர போகிறாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹேரா மிக்சிங்காக நம்ம கமல் சார் வந்திருந்தார். நீண்ட தாடியுடன். நான் கமல் சாரோட தீவிரமான வெறியன். ஸோ அவர் சித்ரா லட்சுமணனை பார்த்து கூப்பிடும்போது நானும் கூடவே போயிட்டேன். அப்போ அவர் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு என்னை பார்த்து கேட்டார். அப்போ இவர் சேது படம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வேலை செஞ்சவர் அப்படின்னு சித்ரா லட்சுமணன் சொல்ல, ஓ சேதுவா, சேது நல்ல படமாச்சே, நானும் கேள்விப்பட்டேன், படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கமல் சார் சொல்லிவிட்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ அதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான நம்பிக்கை. கமல் சாருக்கே எங்கள் படம், எங்களை மாதிரி எத்தனையோ படம் ரிலீஸ் ஆக இருக்குது, ஆனால் எங்கள் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குல்ல. ஸோ அவரே இந்த படத்தை பார்த்து நல்லா இருக்காம வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ எங்கள் படம் சரியான படம் தான், நாங்கள் இன்னும் போராடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்தை கடுமையான பல போராட்டங்களுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணோம், வெற்றி பெற வைத்தோம். ஸோ சேது படத்தோட முதல் வாழ்த்து யார் சொன்னதுன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சொன்னது தான். அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் பாசிட்டிவிட்டி தான் சேது படத்தை நாங்கள் சோர்வடையாமல் இன்னும் நிறைய பேருக்கு போட்டு காட்டி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை பெற காரணமாக அமைஞ்சது அப்படின்னு அமீரர்கள் ரொம்ப சிலாகிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேது படம் உங்களுக்கு எப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.